Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க டைட்டில்ல பார்த்த மாதிரி what's in my handbag வீடியோ தான் பண்ண போறேன். Actually இந்த வீடியோ வந்து 2018 ல பண்ணிருப்பேன் என்னோட சேனல்ல, பட் அது இங்கிலீஷ்ல இருக்கும். இப்போ வந்து அப்டேட்டட் வெர்ஷனா செய்யலாம் அப்படினு சொல்லி நான் இந்த வீடியோ பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா திடீர்னு கண்ணாடி போட்டு வந்திருக்கேன்னு கூட நீங்க நினைக்கலாம். காரணம் எனக்கு கொஞ்சம் ஐ சோர் வந்திருக்கு. கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கு, அதனால தான் நான் வந்து இன்னைக்கு லென்ஸ் போடல. அண்ட் என்ன வந்து இந்த மாதிரி மோட்ல நீங்க பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சோ எனிவேஸ் யா. So this is my handbag. So in the handbag பத்தி பேசிடலாம் first. The bag ஓட brand name வந்து zouk. இந்த brandல இருக்கிற bags எல்லாமே handmade and also vegan. இதெல்லாம் வந்து leather மாதிரி இருக்கு, but they are not real leather, okay? So it's vegan leather. இந்த work வச்சு இது full handmade prints and patterns எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி pattern மட்டும் இல்லாம நிறைய different pattern இருக்கும். So நான் வந்து அவங்களோட வெப்சைட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பேக் டிசைன் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் பேக்ஸ் இருக்குது, ஸ்லிங் பேக்ஸ், இது வந்து ஹேண்ட் பேக்குன்ற ஒரு செக்ஷனில் இருக்குது. இந்த டைப் ஆஃப் பேக் எனக்கு இந்த பேக்கில் என்ன பிடிச்சதுன்னா, இது வந்து ஒரு ஹோல்ட் பண்ணுது, ஒரு ஷேப் ஆட்டோமேட்டிக்காக அழகாக இருக்குது, ஒரு மாதிரி பாக்ஸ் டைப்பில். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி பர்டிகுலர் ஷேப்பில் என்கிட்ட பேக் இல்லை. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த பேக் கீழே பார்த்திங்கன்னா இந்த 4 ரவுண்ட் இருக்குது. ஸோ நம்ம எங்கே கீழே வச்சாலும் வந்து சம்டைம்ஸ் டஸ்ட்டு ஏதாவது லிக்விட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பேக்கோட பாட்டம் பேஸில் ஒட்டிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அண்ட் ஒரு ஹோல்டும் கிடைக்கும் அது உங்களுக்கு சரியாக வைக்கிறதுக்கு. இது இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வைக்கலாம் கீழே. அண்ட் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ எங்கடா வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் இப்போ எங்கேயும் போகல. ஹோப்ஃபுல்லி நம்பிக்கை இருக்குது, இந்த மாதிரி நம்மளோட இந்தியாவும் ரெக்கவர் ஆகி நம்மளும் வெளியே போகிற ஒரு நேரம் வரும். அப்போது இந்த பேக்கை நம்ம எங்கே வேணாலும் கீழே வைக்கலாம், அதுதான் நான் சொல்ல வர்றது. அண்ட் இந்த பேக்கில் கூட உங்களுக்கு இந்த ஷார்ட் ஹேண்டில் வருது, ஓகே. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லாங் ஹேண்டில் ஸ்ட்ராப்பும் வருது. இதை நீங்கள் வந்து டிட்டாச் பண்ணிக்கலாம், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாட்டி நீங்கள் உள்ளே வச்சிடலாம். அண்ட் ஒரே ஒரு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் தான் இது, செம்ம ஹியூஜாக இருக்கும். ஸோ நிறைய திங்ஸ் வந்து ஃபிட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நம்ம திங்ஸ் நிறைய போடும்போது பேக் வெயிட் ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா உங்களால் ஹோல்ட் பண்ண முடியாது, ரொம்ப ஹெவியாக இருக்கும், கை வலிக்கும், தோல் வலிக்கும். பட் இந்த பேக்கோட வெயிட் ரொம்ப கிடையாது. ஸோ நான் உள்ள திங்ஸ் வச்சும் எனக்கு அவ்வளோ வெயிட்டாக தெரியல. இங்கே பக்கம் ஒரு ஜிப் இருக்குது அண்ட் இங்கே 2 குட்டி பவுச்சஸ் இருக்குது, தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த குட்டி பவுச்சஸ்க்கு போயிடலாம். ஓகே, இந்த 2 குட்டி பவுச் இருக்குல்ல, அங்கே என்ன வச்சுருக்கேன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு என் கையில் எடுக்கிறது வந்து லிப் பாம். நிவ்யாவோட ஃப்ரூட்டி லிப் பாம் வச்சுருக்கேன். இது ஒன்று ஃபேவரட் லிப் பாம். இது வந்து 40 ரூபாய். ஈஸியாக இருக்கும், அப்ளை பண்ணால் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கும் நல்லா. இது வந்து ஆக்சுவலி ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்கிறது, ஆஃப்லைன் ஸ்டோரில் ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வச்சுருக்கிறது வந்து மிரர். அண்ட் இந்த சைடில் வந்து என்னோடய ஹேண்ட் சானிடைசர் எப்போவுமே இருக்கும். இப்போன்னு இல்லை, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் மட்டும் இல்லை, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் நான் சொல்லியிருப்பேன், காமிச்சிருப்பேன், என்கிட்ட எப்போவுமே ஹேண்ட் சானிடைசர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எனக்கு ஒன்றும் புதுசே கிடையாது. ஸோ அது அண்டு என்கிட்ட மின்ட்ஸ் இருக்குது இந்த பவுச்சில், டாஃபீஸ் 2 இருக்குது. ஸோ லைக் கேபில் போகும்போது லைட்டாக ஏதாவது பசிச்சு சாப்பிட்ணுன்னா அது மாதிரி சூயிங் கம், டாஃபி, மின்ட்ஸ் அதெல்லாம் வச்சுப்பேன். ஒரு பென் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய இயர்பாட் இருக்குது. இது வந்து போட் பிராண்ட்லேருந்து. ஸோ பிங்க் கலர் மாதிரி பேபி பிங்க் பிளாசம் கலர், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் எஸ், இதுதான் இப்போ என்னோடய இயர்பாட் வாட்டவர், அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 2 பவுச்சில் இதெல்லாம் தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட மெயின் கம்பார்ட்மெண்ட்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்கிறது வாட்டர் பாட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா பேக், ஸ்லிங் பேக்ஸ், எனி சார்ட் ஆஃப் சின்ன பேக் இருக்குல்ல, ஸ்பேஸ் இருக்கிற பேக்கில் கூட ஃபிட் ஆகிற மாதிரி இது வந்து பாட்டில். இந்த பேக்கில் இதை விட பெரிய பாட்டில் கூட வைக்கலாம், பட் இது வச்சா இன்னும் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற திங்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த பாட்டில் நான் எப்போவுமே கேரி பண்ணுவேன் மோஸ்ட்லி. அப்புறம் என்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்குது, இந்த மாதிரி கிளிப்ஸை வந்து ஹேண்டிலில் மாட்டுறது. நீங்களும் நிறையா பண்ணுவீங்களான்னு தெரியல. நான் சம்டைம்ஸ் லூஸ் ஹேர் இப்படி விட்டுட்டு போவேன். திடீர்னு காற்றடிக்குது, திடீர்னு எனக்கு டயப் பண்ணிக்கணுன்னா எடுத்துகிட்டு இப்படி போடுவேன், அப்படியே வச்சுருவேன், அந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ யூஸ்வலி உள்ளே இருக்கிறத விட இந்த மாதிரி வெளியில் தொங்கும். ஐநோ அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்காது, பட் ஸ்டில் அவங்க அதெல்லாம் கண்டுக்க போகிறான், நமக்கு வந்து எது வசதியாக இருக்கோ அதை நான் செய்ய முடியும், அப்படி தான் நான் இருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இது எசென்ஷியலாக ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு விஷயந்தான். என்னென்னா வந்து மாஸ்க் போடுறது தவிர எக்ஸ்ட்ராவாக ஒன்று எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். என்கிட்ட 3 டிஃப்ரெண்ட் மாஸ்க்ஸ் இருக்குது. ஒன்று வந்து N95, மோஸ்ட்லி நான் இதான் போட்டுட்டு இருப்பேன். இப்போது
செகண்ட் வேவ்ல இருந்து. அண்ட் வந்து ஒரு டிஸ்போசபிள் அண்ட் ஒரு கிளாத் மாஸ்க். ஃபஸ்ட்டு வேவில் வந்து வெறும் கிளாத் மாஸ்க் தான் போட்டு சுற்றிட்டு இருந்தேன். எல்லாருமே யூஸ்வலி அதான் பண்ணிகிட்ருப்போம். பட் இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க டபுள் மாஸ்கிங் பண்ணணுன்னு. ஸோ இது மட்டும் போட்டால் சேஃப் இல்லை. ஸோ டிஸ்போசபிள் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட கிளாத் மாஸ்க் போட்டுக்கணும். இல்லை இது வேணாம் அப்படின்னா N95 ஒன்று போட்டுக்கணும். ஸோ இந்த கிளாத் மாஸ்க் வந்து நான் வச்சுருந்தேன். இது வந்து எனாமர் பிராண்டில் இருந்து நைக்காவில் வாங்கினது. ரொம்பவே அழகாக இருக்கும். ஜஸ்ட் நான் போட்டு மட்டும் காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி செட் ஆஃப் 3ல் வந்துச்சு. இந்த பிரிண்ட் என்னோடய ஃபேவரெட். அண்ட் ஆல்சோ என்கிட்ட இப்போ இந்த ட்ராவல் சானிடைசர் ஸ்ப்ரே இருக்குது. ஸோ வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து பி சேஃப்னு கிடைக்கும்ல, அது கூட இருக்குது என்கிட்ட. அது யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆல் இன் ஆல் நாட் ஓன்லி ஃபார் ரெஸ்ட் ரூம் பட் ஆல்சோ சேரில் உட்காரதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட லென்ஸ் அண்ட் லென்ஸ் சொல்யூஷன் இருக்கும். நான் லென்ஸ் தான் யூஸ்வலி போட்டுட்டு போவேன் வெளில. ஸோ அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லென்ஸ் நமக்கு உறுத்தும், ட்ரை ஆகும், இல்லை முடி எதாவது விழுந்துச்சுன்னா டார்ச்சராக இருக்கும். அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு அப்போது எதுவும் கையில் வராது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா லென்ஸை ரொம்ப ட்ரை ஸ்டேட்டில் இருக்கும். திருப்பி உங்களால் கண்ணில் வைக்கவே முடியாது. சப்போஸ் நீங்கள் யூஸே பண்ண வேணாலும் அதுக்கு ஸ்டோர் பண்ண உங்களுக்கு கேஸ் வேணும்ல. ஸோ அந்த லென்ஸ் கேஸ் இருக்கிற ஒரு பாக்ஸும் அண்ட் மினி சைஸ் லென்ஸ் சொல்யூஷனும் நான் எப்போவுமே வச்சுப்பேன். இந்த லென்ஸ் போட்டிருந்தேன். இந்த கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடி ஸ்பேரையும் நான் பேக்கில் வச்சுருவேன். இன்றைக்கி போட்டிருக்கேன், இல்லாட்டி இது ஒரு பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சுருவேன். சப்போஸ் நம்ம லென்ஸ் என்ன பண்ணியும் நம்ம போட்டு கண் எரியுது அப்படின்னா லென்ஸை ஓரமாக கழட்டி வச்சுட்டு கண்ணாடி எடுத்து மாட்டிக்குவேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ்பெஷலி பவர் லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேர் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட சன்கிளாஸ் இருக்குது. இது வந்து மிந்த்ராவில் வாங்கினதான். எப்போ வாங்கினதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ வாங்கினது தான். அது வந்து இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட குட்டி மினி நோட் பேட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னோடய வாலெட். எஸ், என்னோட பேக்கோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்கேன்னா ஆமாம். ஸோ இந்த பேக்கோட பிரிண்ட்லேயே இந்த ஜூக்கில் வந்து நாட் ஓன்லி பேக்ஸ், வாலெட், ஆக்சசரிஸ்னு நிறையா இருக்குது. ஸோ வாலெட்லேயே டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. நான் வந்து இந்த மினி சைஸ் எடுத்தேன். அண்ட் மேட்சிங்காக இருக்கட்டுமே ஒரே பிரிண்ட்டில் எடுத்தேன். நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பிரிண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே மாதிரி பிரிண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த மினி வாலெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ என்னோடய மினி வாலெட்டில் வந்து இந்த வாலெட்டில் பார்த்திங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட், நடுவில் ஒரு ஜிப். ஓகே, நடுவில் ஒரு ஜிப். அண்ட் தென் இங்கே வந்து ஒரு பாக்கெட்டும் இருக்குது. ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நீங்கள் கேஷ், கார்டு, சில்லறைகள், அப்புறம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ரிசீட்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். யூஸ்வலி மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேக்கில் வைப்பாங்க. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. கையிலே வச்சுட்டே சுற்றுற பர்சன் நான். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் போகிறேன் அப்படின்னா வந்து சார்ஜர் இருக்கும். இல்லைன்னா வந்து சார்ஜர் தூக்கிட்டு போக மாட்டேன் எல்லா இடத்துக்கும்னா. ஸோ அதனால் அதை நான் காட்டல இப்போது. ஏன்னா என்கிட்ட இல்லை. அது சார்ஜர் பின்னாடி இருக்குது. ஸோ அங்கே தெரியுதா, அங்கே இருக்குது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் போனால் பேக்குக்கு உள்ளே இருக்கும், இல்லாட்டி இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஃபியூ ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் மேக்கப் சொன்னேன் இல்லையா, மேக்கப் வந்து நான் ரொம்ப எடுத்துகிட்டு போக மாட்டேன். அப்படியே போனேன்னா மாஸ்க் போட்டுட்ருப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம் டச்சப் பண்ணனாலும் ப்ரோஜனம் கிடையாது. சரி எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பவுடர் வச்சுருக்கேன். அண்ட் அந்த பவுடருக்கு ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன், ட்ராவல் சைஸ் ப்ரஷ். இது ட்ரீம் மேக்கர் பிராண்ட்லேருந்து. ஸோ ப்ரஷ் அண்ட் பவுடர். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து அன்றைக்கி நான் என்ன போட்டிருக்கேனோ அதை மட்டும் எடுத்து பேக்கில் வச்சுப்பேன். மற்றபடி எக்ஸ்ட்ரா லிப்ஸ்டிக்ஸ் நான் வச்சுக்கிறது இல்லை இப்போதைக்கு. ஏன்னா இங்கே மாஸ்க் தான் போட்டுட்ருக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சீப் இருக்கும். என்னால் டிஷ்யூஸ் இல்லாமல் எதுவுமே முடியாது. ஸோ என்கிட்ட எப்போவுமே வந்து ஒரு பாக்கெட் டிஷ்யூ இருக்கும். அண்ட் வேறு என்ன வச்சுருக்கேன்? ஸோ இங்கே ஒரு ஜிப் இருக்குது இல்லையா, ஸோ இங்கே ஒரு ஜிப் இருக்குது. அதில் வந்து என்ன வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரேண்டம் திங்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து ஒரு பொட்டு பேக்கெட் வச்சுருக்கேன், ஜஸ்ட் இன் கேஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு விழுந்துருச்சுன்னா எடுத்து போட்டுக்கிறதுக்கு. தென் ஒரு க்யூடிப் ரோல், ஒரு கீ, அப்புறம் வந்து டிக்டாக்ஸ். ஜஸ்ட் இன்கேஸ் நான் ஹேர் ஸ்டைல் வந்து பேங்க்ஸை தூக்கி இப்படி போடுறேன் அப்படின்னா ஒரு டிக்டாக் கிளிப் வேணும். அதாவது 2 ப்ரிட்டி மச் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போவேன். அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் நான் கொஞ்சம் போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டோல் எடுத்து வச்சுப்பேன் எப்போவுமே. ஆனால் இப்போது ஸ்டோல் நான் எடுத்து வைக்காதது காரணம் வந்து இப்போ நான் வெளியும் போகிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அப்படியே லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயாச்சும் போனால் எடுத்து போட்டுக்கிறது, அவ்வளோதான். அது மட்டும் ஆட் ஆன் ஆகும். அண்ட் சார்ஜர் ஆட் ஆன் ஆகும்.
மற்றபடி இவ்வளோ திங்ஸ் தான் நான் வச்சுருப்பேன். ரொம்ப சிம்பிள் மினிமல் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுக்கணும் என்னோடய பேக்கில் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் என்ன வச்சுருக்கோன்னே தெரியாமல் எல்லாத்தையும் வச்சுட்டு பாதி நேரம் அதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அப்படியே பேக்குள்ளேயே கிடக்கும், பல வருஷமாக கிடக்கும், பல மாதமாக கிடக்கும். ஸோ எனக்கு அது பிடிக்காது. ஸோ நான் பேக்கையும் அடிக்கடி க்ளீன் பண்ணுறேன். ஏதாவது சாக்லேட் ரேப்பர், சீட்ஸ் வேணாததெல்லாம் இருந்தால் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எது வேணுமோ அது மட்டும். சப்போஸ் நான் இந்த திங்ஸ்லேயே ஏதாவது நான் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னா அது தூக்கி வெளில வச்சுருவேன். ஸோ பேக்கோட தூக்குறது யார்? நம்ம தான். ஸோ கை வலி கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். கைஸ், இதான் என்னோட வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக். இந்த வீடியோ சிம்பிளாக இருக்கும். நானும் கேஷுவலாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் சில் அவுட் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னெல்லாம் உங்கள் பேக்கில் கேரி பண்ணுவீங்க ஜஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் போடுங்க. ஸோ நம்ம உங்களை எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் அப்டேட்ஸ். அண்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care. Bye.